இன்னும் ஆணா பிறந்த அப்பமார்களும் இன்னும் பெண்ணாக பிறந்த அருள்பெரும் தாய்மார்களும் நாம் தெருக்கூத்தை கண்டுபிடிக்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து கலை ரசிகர்களும் இப்பேற்பட்ட ராஜ சபையிலே அங்கங்கே பிச்சு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அனைவருமே இப்பேற்பட்ட ராஜ சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் சார்பாகவும் இன்னும் அது மட்டுமில்லை, நமது கலைமகள் நாடக சபா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். தம்பி உங்களுக்கு நீங்களே தம்பி, உங்களுக்கு எல்லாம் நீங்களே தான். என்னடா பிரச்சனை? பையத்துக்கு கிளம்பிட்டீங்க. தம்பியா தம்பியா? யாரா தம்பி? யாரா? யாருக்கு அண்ணன்? யாருக்கு அண்ணன் ஒட்டிட்டு போறது? நம்ம ஏன்னா சின்ன எல்லாம் பாத்துருக்கா. என்னப்பா பெரியப்பா பையப்பா பாரதேசி நாய். நான் உனக்கு ஆரப்பா நல்லா மரியாதையா கூப்பிடு. தாத்தா யார் என்ன பார்த்தா தாத்தா மாதிரியா இருக்குது. சார் வாங்க. வணக்கம் சார். என்ன சார் மோதிட்டு அடிச்ச பல்லு கலண்டு வரும். மரியாதை கூப்பிடு. வந்திருப்பேன். அண்ணா என்ன ஆச்சு? பையத்துக்கிட்டு கிளம்பிட்டீங்க அண்ணா? ஓய் என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? என்ன ஏகப்பட்ட பிரச்சனை. என்னங்க பிரச்சனை? கோமாளி முதல்ல வெளிய வந்தேன் பாருங்க. தம்பி இங்க சுத்திட்டு இருக்காரு. எல்லா பக்கம் இருப்பாரு. அப்படியா? என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? கோமாளி முதல்ல வெளிய வந்தேன். கோமாளி முதல்ல வந்துட்டீங்க. ஆமா சரிங்க. கோமாளி உற்சாகமா இருக்கணும். கோமாளி உற்சாகமா இருக்கணும். கூத்து பாக்குற மக்கள் விடிய விடிய உச்சல விடணும். உச்சல விடாம குடுங்க வாங்குவா. ஏன்டா வயிறுக்கு சுத்த மாட்டாங்க? அவங்களும் உற்சாகமா இருக்கணும். உற்சாகமா இருக்கணும். அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜோரா கை தட்ட சொன்னேன். எல்லாம் தட்டி இருப்பாங்களே. ஒரு குச்சால குச்சி கை தட்டல. யாருமே தட்டலையா? அட பாவமே. நான் கை தட்ட சொல்றேன். கொத்துமல்லி வச்சு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? என்ன பண்றது? சரிங்க. இப்போ நான் என்ன பண்ணனும்? இந்த இடத்துல என்ன பண்ணனும்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். உன்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க உட்கார்ந்து கூத்து பாக்குறாங்க பாத்தியா? சரி. அவங்க எல்லாருக்கும் ஜோரா கை தட்டு. கை தட்டுனா நீங்க ரைட்டா கூத்தாடுவே. இல்லையா? நீங்க கூத்து வேண்டாம், ஒரு கூதி வேண்டாம். தம்பி இங்க வாப்பா. கோப்பு சட்டை. அப்பா இவங்க கை தட்டுனா என்ன? நீ கூத்தாடுனா என்ன? கூலி வாங்குனா எனக்கு என்ன? எல்லாரும் நல்லா கேளுங்க. போற உன் பை தூக்கிட்டு போனா பரவாயில்ல. என் பை தூக்கிட்டு போயிட்டா நான் எப்படி கூத்தாடுறது? யாரு பையங்கிற? என் பையடா. ஊம்பையா? என் பையடா. என் பையடா. அண்ணா ஊம்பையா? என் பை. அண்ணா ஊம்பையா? ஊம்பையா? ஏ கட்டாப்பை சொல்ற கொட்டாப்பை. அடிச்சா கொண்டு போடுவேன். இப்ப என்ன கை தட்டு வாங்கணும்? ஆமா. ஒருவேளை நான் சொல்லி இவங்க எல்லாரும் கை தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கை தட்டினாங்க. நாங்க சுமாரா 18 பேர் வந்திருக்கிறோம். 18 பேர்? ஆமாங்க. சரி. இந்த 18 பேருக்கும் விடிஞ்சா நீங்க என்ன கொடுப்பீங்க? நீங்க சொல்லி இவங்க எல்லாம் கை தட்டிட்டா உங்க 18 பேருக்கும் விடிஞ்சா நான் ஊம்ப கொடுப்பேன். ஒரு சாமி அடிச்சாவும் பொச்சு பல பல பலன்னு வீங்கி போய் கிடக்குது. இப்ப நான் கேக்குறேன் பாரு. கேளுங்கள் சபையோர்களே, கேட்காதீர்கள் சபையோர்களே. பட்டார் நான் போடுவோம் தம்பி. இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கானே? தொண்டையில பேசுறேன். எல்லாரும் தொண்டையில தான் பேசுறோம். நமது கோமாளி முதல் முறையா வந்துட்டான். நான் முதல் மகரையா வந்திருக்கிறேன். இவன் பண்ணு மகரையா வந்திருக்கான்.
சத்தியமா நமது கோமாளி ஃபர்ஸ்ட் வந்துட்டார். நான் பஸ்ல வரலதா டெம்போல வந்தேன். டாம் டாம் கிங் கிங் புடு புடு புடு. அங்க வந்துக்கல சர்ன்னு. அங்க இருந்து சர்ன்னு வரல. ஆடிக்கிட்டு தான் வந்தேன். ஆடிக்கிட்டு தான் வந்தேன். எப்படி வந்தா? ஆடி ஐ நடுங்குதே. பேக்கலார் போட்றது எடுத்து குட்டி. கேக்குறேன் பாரு. கேளு கேளு. நமது கோமாளி விடிய வரைக்கும் நல்லா ஜோரா தமாஷ் பண்ணணும்னா தாய்மார்களே தந்தைமார்களே போய் இப்ப மாசி நடந்து கொண்டிருக்கிறது. மாதர்கள் நமது கோமாளிக்காக எல்லா ஜோரா கைதுக்கு பாப்பா தட்டுங்க தட்டுங்க. எப்படி சரியான சரி அண்ணா எல்லாம் எப்படி கை தட்டாங்க? நல்லா ஜோரா கை தட்டாங்க. எங்க ஊருக்கு நீங்க புதுசா இருக்கிறீங்க. புத்தம் புதுசா வந்திருக்கிறேன். சொல்லுங்க புதுசா இருக்கிறீங்க. புதுசா வந்திருக்கிறேன். நீங்க யாரு? உங்க ஊரு, உங்க அட்ரஸ், இங்க எதுக்காக வந்தீங்க? இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். அண்ணா நான் யாரு, என் பேர் என்னன்னு கேக்குறீங்க? ஆமாங்க அண்ணா சுருக்கமா சொல்ற கேட்டுக்கோ. சுருக்கமா சொன்னா அகடத்துக்கு வட பேசக்கூடிய ராயல் பப்புன். ராயல் பப்புன் கோமாளி என்பார்கள். நீங்க தான் கோமாளி. நான் கோமாளியாக இருந்தாலும் எந்த வாயில பேசுறான்னு தெரியல. எவ்வளவு நேரம் வாயில பேசுவீங்க? கோமாளியா இருந்தாலும் நீங்களே வந்திருக்கிறீங்களே. ஆமாங்க. நீங்கள் யாரு? என்னடா கேட்ட? நீங்களே யாருங்க? என்னடா கேட்ட? என்னடா கேட்ட? என்ன கேனக்கூதினா கேட்ட? தங்க தமிழ்நாட்டுல எங்களை பார்த்து யாருன்னு கேட்ட முதல் நீதான்டா. மூஞ்சி பார்த்தாலே இந்த ஊரவர்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா எங்க மூஞ்சிலேயே இருக்குது அந்த முக லட்சணம். முக லட்சணம் சத்தியமா எல்லாரும் பாரு. எல்லாரும் மூஞ்சி பாரு. அடுத்தாலும் மெயினா பாரு. எப்படி தெரியாத பண்ணிட்டாரு. இவருதான் மெயின். எங்க மூஞ்ச காட்டு. மூஞ்ச காட்டு. மூஞ்சக்கட். தாயாளி நீ பழைய யாரு தெரியாதா? என்ன வார்த்தை தெரியாதா? எப்படிங்க உங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா யாரும் சத்தம் போடாதீங்க. கோமாளி தெளிவா சொல்ல வரார். இடத்துக்கு சண்டை கொடுக்குறாங்க. பாய் கீழே போட்டு உட்காருங்க. மேல வேண்டாம். அங்கே போய் மேல சண்டை போடுறீங்க. போட்டா எல்லாம் மேல மேலே தான் போறேன். காரைக்கு தான் போறேன். இத்தனை பேருக்கு உட்காந்துக்காங்க. கூட பாய் போட்டு உட்காந்துருக்காங்க. கார் போட்டு தண்ணி ஊத்துற பாருங்க. ஒரு கூட தண்ணி கூட்டு நாங்கெல்லாம் யார் தெரியுமா? கிராமிய தெருக்கூத்து கலைஞர்கள். கிராமிய தெருக்கூத்து கலைஞர்கள். அப்படி கிராமிய கலை தெருக்கூத்தாடியாக நீங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஊர்ல வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? நாட்டுக்கு நாடு மகாநாடு, வேறு போலும் சிறந்த அழகு திரு பொன்னாடு, இந்த பல்லகாபாளையம் கிராமம் என்றாலே நம்மளை போன்ற நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான தாய்நாடு. இப்படிப்பட்ட நாட்டிலே ஆணாக பிறந்த அப்பன்மார்கள், பெண்ணாக பிறந்த அவதருமை தாய்மார்கள், சிறியோர் பெரியோர் அனைவருக்குமே கடவுளை போல் என்று சூழ்ந்து காட்சியிருக்கிறார். அனைவருக்குமே நமது கலைக்குழுவை சார்பாக நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கம் 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 வணக்கம்.
எப்படியெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த தெருக்கூத்து எதற்காக வைக்க வேண்டும்? என்ன காரணம்? சொல்லி பொறுமை நமது 78 நமது மறைந்த முன்னாள் திரையுலகத்தின் நடிகையாகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் திகழ்ந்து வந்த ஒரு சிங்க பெண்மணி. எப்படி சிங்க பெண்மணி 6 முறை முதலமைச்சராக இருந்து நம் தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்து பொறுப்பேற்று பல நலப்பணி திட்டங்களை செயல்படுத்தி வந்த செல்வி ஜெயலலிதா. எப்படி சிங்க பெண்மணி, எப்படி சிங்க பெண்மணி தமிழகத்தின் தங்கம் என்று அழைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவருடைய 78வது பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடி இன்று ஒரு நாள் பதநாட்டி வச்சிருக்கிறார்கள். ஆய கலைகள் 64 இருந்தாலும் அதில் சிறந்த கலை தெருக்கூத்து கலை. எப்படி அவங்களே தெருக்கூத்து பட்டறைக்கு போய்தான் சினிமாவுக்கு வந்தாங்க. எப்படி முதல்ல திரைக்கூத்து, அப்புறம் தான் திரைக்கூத்து, அப்புறமே தான் திரைக்கூத்து. முதலமைச்சராக இருந்து பல நலப்பணி திட்டங்கள் மக்களுக்காகவும், எப்படி அம்மா உணவகம், எப்படி குழந்தை குழந்தை தொட்டில் திட்டம், எப்படி அம்மா குடிநீர் திட்டம், எப்படி அம்மா உணவகம், இது மாதிரி தாலிக்கு தங்கம், இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. சரியா? அப்படிப்பட்ட தாயை இன்றும் நம்ம மறக்க கூடாது. தமிழகத்தின் அம்மா என்று போற்றப்பட்ட அனைத்து மக்களுக்கு தாய் மாதிரி. சரியா? அப்படிப்பட்ட தாய்க்காக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்று ஒரு நாள் சதநாட்டி வைத்திருக்கிறார்கள் இந்த பொதுமக்கள். எப்படி இந்த அம்மாவோட ஆசையோடு தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும். எப்படி எதிர்கால இந்தியா வருங்கால இந்தியா பேரரசாக வேண்டும். எப்படி வருங்காலத்தில் இந்தியாவின் தூண்கள் என்பதற்காக இன்று ஒரு நாள் சதநாட்டி வைத்த அனைத்து நல்வல்லத்திற்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கம்.